கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு சர்வதேச இயக்கம். அந்த இயக்கத்தை பற்றி திரு பழனிசாமி எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ கேள்விப்பட்டிருக்காரு நமக்கு தெரியல. அந்த இயக்கம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட்கள் தேர்தலில் தோல்வி பெறலாம், ஆனால் கம்யூனிசம் தோல்வி பெறக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி நம்ம கேட்டது உண்டு. அதுக்கான பின்னணி என்ன, ஒரு ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், போராடும் மக்கள், உழைத்தால் தான் உணவு என்கின்ற அந்த பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அரணாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாட்டிலேயே இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் தேர்தலில் 1952 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் அரசாங்க பொறுப்புக்கு வந்திருக்க வேண்டியவங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து மெட்ராஸ் ராஜதானி என்று இருக்கிற பக்கத்தில் ஆந்திராவும் சேர்ந்துருந்ததுனால ஆந்திராவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. விவசாயிகள் உடைய இயக்கமாக அப்போது ராஜாஜி உள்ளே கொண்டு வந்து பல்வேறு கட்சிகளோட கூட்டணியெல்லாம் சேர்த்து முதல் கூட்டணி ஆட்சி, நான் முன்னே சொல்லியிருக்கேன், முதல் கூட்டணி ஆட்சி, ஏற்கனவே முதல் ஆட்சியே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டில் விரும்பவில்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் முதல் ஆட்சி அப்போது கம்யூனிஸ்ட் அப்படி வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஓரம் கட்டினாங்க. ஸோ அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியே விழுங்கியதுன்னா இப்போ இருக்க திமுகன்னு சொல்ல முடியாது. திராவிட இயக்கம் ஓரளவுக்கு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் சிலதை அவங்க கையகப்படுத்தி அவங்க கோரிக்கையை வச்சு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு குடும்ப பெண்களுக்கு சொத்துரிமை, அது போல சீர்திருத்தங்கள்லாம் இவங்க தன்வசமாக்கி கொண்டார்கள். சரி, அதனால என்ன ஆகுதுன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து பின்னடைவு அடைந்து திமுக திராவிட இயக்கங்கள் வளர ஆரம்பிச்சிது. ஆனால் திரு பழனிசாமி சொல்றது இவங்க மேலே நீலி கண்ணீர் ஏன் வடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கு சம்மந்தமே கிடையாது. எம்ஜிஆராவது அந்த கட்சி உருவாக்க ஒரு விதத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காரணம். உங்களுக்கு தெரியும், சிபிஐ கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் சொல்லி தான் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க ஒரு முக்கியமான காரணம் என்று பல பேர் சொல்லியிருக்காங்க. அது நம்ம வரலாற்று உண்மையும் கூட. ஆனால் இவர் கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கிறதுக்கு காரணம் அவங்க சித்தாந்தத்தில் இப்படி போயிட்டாங்க, அப்படி பலவீனமாயிட்டாங்களா, அதுக்கு இல்லை. திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருக்காங்களே. நான் கதவு திறந்து வச்சேன், வள்ளலார் சொன்ன மாதிரி கடை திறந்து வச்சேன், கொள்வார் இல்லை சொன்னாரு. ஆனா அது கம்யூனிஸ்ட் கட்சி உதாசீனப்படுத்துறாங்க. அது உதாசீனப்படுத்துறாங்க மட்டும் இல்ல, கடுமையாக அந்த அழைப்பு கொடுத்ததுக்காக பழனிசாமி கடுமையாக தாக்குனாங்க அறிக்கை மூலமா. நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஊதுகுழலா நீங்க வந்து இருந்துட்டு இருக்கீங்க, அவங்களோட மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரி செயல்படுறீங்க, எந்த அடிப்படையில் நீங்க எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கிட்டாங்க. ஸோ இவர் சீச்சி இந்த பழம் புளிக்கும் மாதிரி இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இவர் கூட்டணியில் வராத காரணத்தினால அவங்க மேலே பாயிறாரு. 6 மாதத்துக்கு முன்னால் அந்த அளவுக்கு பாயலை. வாங்க எங்கள் கதவு திறந்திருக்கு, கம்யூனிஸ்ட்லாம் வாங்க அப்படின்னு அடுத்தவர் இப்போது குறை சொல்றதுக்கு இதுதான் காரணம். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அவங்களுடைய இது வந்து பெருமைகளை அவங்க எந்த அளவிற்கு ஒரு எப்படி ஆட்சியே அமைத்திருக்க வேண்டியவங்க கன்ற அளவுக்கு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தாக்கா அவங்க நிஜமாவே காணாம போன ஒரு நிலை நம்ம பார்க்கிறோம். அவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதை பார்த்தாக்கா, அதாவது குரல் கொடுக்கற வேண்டியவங்க வந்து நிறைய இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல்ல, எதுக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை ஆகட்டும், என்ன பிரச்சனை ஆகட்டும், முதல்ல வந்து ஒரு குரல் கொடுத்து எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் அவங்க போராட்டம் நடத்துவாங்க. தேர்தல் கூட அப்புறம்னு சொல்லுவாங்க, தேர்தல் அரசியல் அப்புறம், இதுதான் எங்களுக்கு மெயின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துலலாம் இன்னைக்கு வந்து ஒரு அப்படியே நகர்ந்துட்டு போறாங்களோ, ஒரு ஒரு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்களே தவிர ஒரு தீவிரமா ஒரு வலியுறுத்தி வாங்கி தர்ற இடத்துல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையோ. கூட்டணி கட்சியாக இருக்கின்ற போதிலும் ஒரு வந்து சேர்ந்து தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க, இப்ப கூட்டணியில தான் இருக்காங்க, நிறைய உரிமைகளை பெற்று தந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எல்லாம் தவறி விட்டாங்க. இப்ப திமுக அரசு என்ன செய்கிறதோ அதுக்கு தலையாட்டி கொண்டு போக வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஆயிட்டாங்களோ, அதை தான் அவர் அப்படி இல்ல, அவங்க தலையாட்டி போறது மாதிரி அப்படி சொல்லல. அப்படி அந்த இயக்கம் அப்படி மாறல, அவங்க கிடையாது. ஆனா அவங்க இயக்க ரீதியா பல போராட்டங்கள் நடத்துறாங்க, தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பேங்க், இன்சூரன்ஸ் செக்டர்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராங், போர்ட்டு, ரயில்வேஸ், இது போல இந்த பொது நிறுவனங்கள், குறிப்பா பேங்க், இன்சூரன்ஸ், போர்ட், இது போன்ற இதெல்லாம் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டெல்டா பகுதியில், விவசாயிகள் பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா உனக்கு கால மாற்றத்தினால் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து உழைக்கும் வர்க்கத்தினர்
ஒரு பெரிய பெரிய பகுதி இன்றைக்கு கான்ட்ராக்ட் சிஸ்டம் ஐடி துறை வந்த பிறகு ஒரு 91 பிறகு ஐடி செக்டர் வந்த பிறகு பல இதில் கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஹையர் அண்ட் ஃபயர், அதாவது யூனியன் அமைப்புக்கே அவங்க உள்ளே வரமாட்டேன்றாங்க, அதுக்கு வெளியில் இருக்காங்க. இவங்க எப்படி உள்ளே கொண்டுறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்க வந்து அந்த யூனியனில் இருந்தால் அவங்க யூனியனுக்கு உதவி செய்யலாம். யூனியன் மெம்பரும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. அந்த கம்பெனியில் இவங்க போய் இவங்க வாதாடி இவங்க பெறக்கூடிய அந்த 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 ரெக்கக்னிஷன் இவங்களுக்கு இல்லாதனால இவங்களும் போய் வாதாடி செய்ய முடியாது. இது ஒரு சிக்கலாக இருக்குது. ரெண்டாவது, இவங்க போராட்டம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஓரளவுக்கு என்ன உண்மைனா ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியல. காரணம் அரசியல் காரணங்களுக்காக அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இப்போது டிரான்ஸ்போர்ட்லேயே நீங்கள் பார்க்க, டிரான்ஸ்போர்ட் செக்டர்லேயே போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு எடை கொடுக்குறாங்க, மறியல் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்ம அமைச்சர் பார்த்து மகஜர் கொடுக்குறாங்க, மனு கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற நிதியில நெருக்கடி காட்டி அவங்க எல்லாமே செய்ய முடியாது, 10ல் 2 தான் செய்ய முடியுது, இப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஏத்துட்டு வந்துடுறாங்க. இல்ல இப்ப விலைவாசி உயர்வை எதிர்த்து போராட வேண்டிய இடத்துல இருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம வந்து நம்ம சொத்து வரி உயர்வா இருக்கட்டும், மின் கட்டண உயர்வா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை வந்து எதிர்த்து போராட வேண்டிய வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து இன்னைக்கு அமைதியா இருக்காங்கன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியது. வெறும் வந்து இல்ல இதை வந்து ஏத்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல, அதுவும் இப்ப அது கூட அந்த குரல் கூட சமீப காலமாக வந்து இப்ப சண்முகம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் அந்த குரலே ஆட்சியில இது சரியில்லை, இது சரி இருக்குன்னு சொல்ற இடத்துல கூட இப்பதான் நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ இந்த 8 மணி நேரம் பிரச்சனை சட்டசபையில் வரும்போது அது எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் அரசு வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க, கம்யூனிஸ்ட் மட்டுமல்ல. இல்ல அதுங்க இவங்க எதிர்க்கலன்னு சொன்னா அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லலாம், அவங்களும் எதிர்த்தாங்க. அதே போல அரசு ஊழியர்கள் பிரச்சனையை தீவிரமா தான் எடுக்கிறாங்க. அதுல ஒரு 10ல் 2-3 கோரிக்கை இப்போ கொடுக்குறோம், மற்ற பிறகு 3 மாசம் 6 மாசம் பிறகாமல் செய்வோம், படிப்படியா சொல்லுவோம், நிதிநிலை ஒரு அளவு சீரான பிறகு செய்யணும்னு சொல்லும்போது ஒரு 10 கோரிக்கையில் 2-3 அக்செப்ட் ஆகுது, மற்றது பெண்டிங்கில் இருக்குது, பின்னால் வரும். அதே போல் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டர்லையும் எல்லா கோரிக்கைகளும் உடனடியாக அரசு ஏற்று செய்ய முடியாத நிலை இருக்குன்னு அவங்க நிதிநிலையை சுட்டி காட்டும் போது சரி 2-3 வாங்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதே போல் பென்ஷன் திட்டம் எந்த அவங்க எந்த போராட்டமோ எந்த இதில் பின்வாங்கலை. இப்போ சொல்கிற மாதிரி அவங்க பின்வாங்கினாங்க, அரசியல் காரணக்காக அந்த கோரிக்கைலாம் கைவிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோற்றம் பழனிசாமி கொடுக்குறாரு. அது தவறு, அது உண்மை இல்லை. ஆனால் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகன்ற அந்த நிலைமை வரும்போது அரசாங்கத்தில் அவங்க வந்து முறையிடுறாங்க, மகஜர் கொடுக்குறாங்க, சிஎம்ஐ பார்க்குறாங்க, அது பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிற நிலைனால இவங்க அரசே என்ன செய்யுதுன்னா 1-2 கோரிக்கை நிறைவேற்றிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அது மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இவர் சொல்கிற மாதிரியே கிடையாது. அறவே அவங்க வந்து அவங்க கொள்கையெல்லாம் வித்துட்டாங்க அப்படிலாம் சொல்றது வந்து தவறு.